ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பொது சுகாதாரத்துறையிலேருந்து இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப மாதங்கள் ரொம்ப வருடங்களே ஆச்சு. அங்கேருந்து தான் இப்போ ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வாக்கின் இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற அட்ரஸ் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, அப்படி போய் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஆன்லைன்லேயே இன்டர்வியூ வைக்கிறதாகவும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னங்கிற முழு தகவலை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கிளர்க், அசிஸ்டன்ட், ஹெல்த் அசிஸ்டன்ட், நர்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்புனா மினிமம் 18, மேக்ஸிமம் 45 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வு கட்டணம் அப்படிங்கிறத கிடையாது. ஒன்று ரிட்டன் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை இன்டர்வியூ வைக்கலாம். 2ல் எது வேணாலும் வைக்கலாம், இல்லை 2மே வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கலாம். சம்பளம் அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 67,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மாறும். எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் ஒரே சம்பளம் இருக்காது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தும் இந்த சம்பளம் அப்படிங்கிறது மாறும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா 15/4/2024 தான் லாஸ்ட் டேட். இன்டர்வியூ வைக்கிற டேட் வந்து அன்றைக்கி தான். சரிங்களா, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் பிளாக் லெட்டர்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே நேம், உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தென் இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ், இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்னாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பாலினம், ஆணா இல்லை பெண்ணா, எந்த பாலினம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கேட்டகிரி எஸ்சி எஸ்டியா இல்லை ஓபிசியா இல்லை அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகிரியா. ஓபிசிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் ஓபிசிலே வந்துடும். நீங்கள் எந்த கேட்டகரியோ என்னங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பர்டிகுலர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் பே பண்ணுங்கிற நீடும் கிடையாது. ஓகே, தென் பெர்மனண்ட் அட்ரஸ். ஓகேங்களா, இதில் இப்போ உங்களுடைய நிரந்தர முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் எழுதிக்கோங்க. தென் இங்கே இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 10th 10th பாஸ் பண்ணேன்னு போடுங்க. எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இரண்டாவது 12th அப்படின்னா 12th மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் எத்தனை %. இதே உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்குன்னா டிகிரின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் எந்த யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் எத்தனை % மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத லைனாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு நேம் என்னங்கிறத போட்டுக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் பண்ணீங்க, அங்கே எங்களுடைய போஸ்டிங் நேம் என்ன. இல்லை இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்டில் நவ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கோங்க. 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை.
சரிங்களா. அதுக்கடுத்து டென், இந்த இடத்துல வந்தீங்கன்னா உறுதிமொழி டிக்ளரேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன, இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய கையெழுத்தை மறக்காமல் போடணும். சரிங்களா. இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள், அதுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 67,000 மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டேட்டா மேனேஜர் 57,600 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. தென் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 28,000. மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் இதுக்கும் 28,000. ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் இதுக்கும் 28,000 மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் இந்த வேலை வாய்ப்புக்கும் 20,000 உங்களுக்கான சேலரி. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதுக்கும் 20,000 சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு மாதம் 18,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு 17,000 பர் மந்த் உங்களுக்கு சேலரி. ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு மாதம் 18,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அப்படின்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. சரிங்களா. நீங்கள் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது இன்டர்வியூ, ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வச்சுருந்தாலும் வைக்கலாம். இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 இதுக்கு நீங்கள் MBBS படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது டேட்டா மேனேஜருக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா BE அல்லது BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை IT முடிச்சுட்டு 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேட்டா மேனேஜர் வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு 3 இயர்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ், கிளினிக்கல், பாரா கிளினிக்கல் சயின்ஸ் இன்க்ளூடிங் நர்சிங் அண்ட் அலைட் கோர்ஸ். சரிங்களா. இது படிச்சிருந்தாலும் சரி. கூடவே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், லைஃப் சயின்ஸ் இல்லை கிளினிக்கல் அல்லது பாரா கிளினிக்கல் சயின்ஸில் முடிச்சிருக்கா அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தென் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். சோசியல் சயின்ஸ், சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, மெடிக்கல் சோசியலாலஜி, சைக்காலஜி இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை மேலே சொல்லியிருந்த அதே கோர்ஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தென் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருக்கான வேலை வாய்ப்பு இதுக்கும் 3 இயர்ஸ் கிராஜுவேட், லைஃப் சயின்ஸ் இல்லை கிளினிக்கல் இல்லை பாரா கிளினிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அதே ஃபீல்டில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லேப் டெக்னீஷியன் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா MLT ஆர் DMLT முடிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ரேடியாலஜி, ரேடியோகிராஃபி இல்லை இமேஜ் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 10வது முடிச்சுட்டு நீங்கள் DMLT இல்லை MLT இல்லை டிப்ளமோ இன் நர்சிங், பாரா கிளினிக்கல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை ஹெல்த் அசிஸ்டண்ட் டிப்ளமோ இன் பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு ரிசர்ச் சயின்டிஸ்ட்னால் உங்களுக்கு 35 வயது மேக்ஸிமம். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SC ST OBCனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. டேட்டா மேனேஜர்னால் மேக்ஸிமம் 45. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் மற்றும் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லேப் டெக்னீஷியன் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்பர் டிவிஷன் கிளர்க் மற்றும் ஹெல்த் அசிஸ்டன்ட் இது 3க்கும் 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா SC ST OBC கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாகவே இருக்குது. SC ST அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மேலே சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு இருக்குது.
நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங்லேயே ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 2 விஷயமா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகலாம். என்றைக்கு டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் அன்றைக்கி வாக்கின் இன்டர்வியூ டேட் போகலாம். சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு இது ரொம்ப தூரமாக இருக்குது நீங்கள் சொல்கிற அட்ரஸ் அப்படின்னா ஆன்லைன்லேயும் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த ஃபார்ம் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10/4/2024 சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்க அனுப்பிச்சிடணும். அப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக வாக்கின் தான் போக முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இப்போவே நீங்கள் இந்த ஃபார்மில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான் போய் அட்டன் பண்ணணும். எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வென்யூ இதுதான். ICMR நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ், நம்பர் 1 மேயர் சத்தியமூர்த்தி ரோட், சேப்பாட், சென்னை 600031. இந்த அட்ரஸில் தான் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கூடவே எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் அன்றைக்கி தான் இதுக்கான இன்டர்வியூ, அதாவது வாக்கின் இன்டர்வியூக்கான டேட். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 10/4/2024 சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இந்த லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போகணுங்கிற தேவையில்லை, ஆன்லைன்லேயே இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.